வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் நம்பர் 11 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷியாம் அ ஸ்டேஷ்னரி டீலர் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2017. ஓகே, ஆகஸ்ட் மந்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது டிரான்சாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஜேர்னல் போட போகிறோம். பாருங்க, August 1 commenced business with cash rupees 4 lakh, goods rupees 5 lakh. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணியிருக்காங்க கேஷு கூட்ஸ் ரெண்டுமே வச்சு. அதுக்கப்புறம் August 2ல் பார்த்தீங்கன்னா sold goods to A and money received through RTGS rupees 2,50,000. ஓகேவா, கூட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் மணி RTGS மூலமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் August 3 goods sold to Z on credit for rupees 20,000. Zக்கு goods சேல் பண்ணியிருக்காங்க கிரெடிட்டுக்கு. ஓகே, அப்புறம் August 5 bills drawn on Z and accepted by him rupees 20,000. கிரெடிட்டுக்கு கொடுத்தாங்க இல்லையா கூட்ஸ் Zக்கு, அதுக்கு பில் ட்ரா பண்ணியிருக்காங்க அண்ட் Z பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் 8th bill received from Z is discounted with the bank for rupees 19,000. அதாவது கிரெடிட் சேல் பண்ணி அதுக்காக பில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பில்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பண்ணி அதில் 19,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அர்த்தம் என்னென்னா 20,000 rupees அவங்க சேல் பண்ணது, பில்லோட அமௌண்ட்டும் 20,000 தான். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 19,000 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணியிருக்கு, டிஸ்கவுண்ட் சார்ஜ் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த பில்லை வாங்கிட்டு டிஸ்கவுண்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 rupees டிஸ்கவுண்ட். ஓகே, ஏன்னா 20,000 பில்லுக்கு 19,000 தான் கொடுத்துருக்காங்க. பில்லுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராமிசரி நோட். ஓகேவா, அதாவது கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக பில் கொடுத்து இந்த டேட்டில் நான் உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பில்லை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பர்ச்சேசர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பில்லை எழுதுகிறவர் யார் அப்படின்னா ட்ராயர். அது யார் அப்படின்னா செல்லராக இருப்பாங்க பொதுவாக. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு August 10 பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சோல்ட் டு எம் ஆன் கிரெடிட் rupees 12,000. ஓகேவா, எம்முக்கு சேல் பண்ணியிருக்காங்க கிரெடிட்டில் 12,000க்கு. கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் as ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஃபார் rupees 2,000. கூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பென்சஸாக தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த ஃப்ரீ சாம்பிளை என்னென்னா ஒரு சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக பண்ணுறது இல்லையா, எப்படி சேலரி ரெண்டெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கூட்ஸையும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்ததை நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸாக இங்கே கன்சிடர் பண்ணணும். ஓகே, 16th பார்த்தீங்கன்னா கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் rupees 5,000. அதாவது பர்சனல் யூஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா அது ட்ராயிங். இதுவே ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்திருக்காங்கன்னா அது பேர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் தான். இதுவும் நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் 17th பார்த்தீங்கன்னா எம் பிகம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி 80 paise per rupee is received in final settlement. இப்போ பாருங்கள், எம் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். இன்சால்வெண்ட்னா என்னது, லாஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அவரோட அசெட்டை விட லயபிலிட்டிஸ் அவருக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அசெட்டுன்றது என்ன, அவருக்கு சொந்தமானது இல்லையா, அவருக்கு ரைட்ஸ் உள்ளது தான் அசெட்டுன்னு சொல்கிறோம். லயபிலிட்டி என்னென்னா அவர் ரீபே பண்ணக்கூடியது, கடன், அவரோட பொறுப்பு, அதை தான் லயபிலிட்டின்னு சொல்கிறோம். அப்போ அவரோட சொந்தமான அசெட்டை விட அவருக்கு கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அப்போ அவர் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் அவரால் என்ன பண்ண முடியல, அவரோட ஃபுல் அமௌண்ட்டை கொடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ நம்ம சேல் பண்ணியிருக்கோம் கூட்ஸ் அப்படி எம்முக்கு பார்த்தீங்கன்னா 12,000க்கு கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கோம். அந்த 12,000க்கு அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா ஒரு ரூபாய்க்கும் 80 paise தான் தராரு. ஓகே, 12,000க்கு 12,000 rupees தரணும் இல்லையா, அப்படி அவரால் தர முடியல ஏன்னா இன்சால்வெண்ட் ஆனதுனால. அப்போ 12,000க்கு 80 paise, 1 ரூபாய்க்கு 80 paise அவர் கொடுக்குறாரு ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக. அப்போ எவ்வளோ இங்கே பேட் டெட்ஸ் வரும். பேட் டெட்ஸ்ன்றது என்னென்னா கடன் நமக்கு திருப்பி வராததை தான் நம்ம பேட் டெட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி எம்முக்கு கொடுத்த கிரெடிட் 12,000, அவர் கொடுக்கறது எவ்வளவுனா 80 paise. அப்போ எவ்வளவு 12,000க்குனா 9,600 rupees தான் அவர் திருப்பி தராரு. அப்போ பேலன்ஸ் 2,400 இருக்கு இல்லையா, அது அவர்கிட்ட நம்ம வாங்க முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேட் டெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸ்ஆனர்ட். நம்ம வந்து பில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க இல்லையா பேங்க்கில், அதாவது ஜெட்டோடது பாருங்கள், பில் ட்ரான் ஆன் Z அண்ட் அக்செப்டட் பை ஹிம் சொல்லிட்டு 20,000 பண்ணோம் இல்லையா, அதை வந்து பேங்க்லேயும் டிஸ்கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் பேங்க் டிஸ்ஆனர். டிஸ்ஆனர்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி இங்கே கொடுக்கணும். ஓகேவா? எஸ், இப்போ இதை போடலாமா? எஸ், ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள், கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ் ரெண்டுமே. அப்போ நம்ம என்ன போடணும், கேஷ்னும் போடணும், ஸ்டாக்குன்னு போடணும். இப்போ பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். பாருங்கள், இதைத்தான் நம்ம என்ன சொல்வோம்னா காம்பவுண்ட் என்ட்ரின்னு சொல்வோம். அதாவது ஒரே நேச்சர். இப்போ நம்ம இதை தனித்தனியாக போட்டிருந்தா எப்படி போட்டிருப்போம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருப்போமா. அதாவது டு கேபிட்டல், கிரெடிட் பண்ணுறது கேபிட்டல் தான். ஓகே, டெபிட்டில் மட்டும் கேஷும் ஸ்டாக்கும் மாறி வந்திருக்கும், டேட்டும் ஒரே டேட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை காம்பவுண்ட் என்ட்ரி, ஒரே என்ட்ரியாக நம்ம போடுறோம். ஓகே, டைம் சேவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல்னு ரெண்டாக போடணும். அப்படி இல்லாமல் ஒரே என்ட்ரியாக போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் காம்பவுண்ட் என்ட்ரி. ஒரே டேட்டில் ஒரே நேச்சர் உள்ளதை கிளப் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ் த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், மணியும் ரிசீவ் பண்ணிட்டோம், கேஷாக ரிசீவ் பண்ணல. ஆர்டிஜிஎஸ்னால் பேங்க்குக்கு போய்டும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு போய்டும். அப்போ பேங்க்கு இங்கே வரும், அவ்வளோதான். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கேஷு ஸ்டாக் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே 9 லேக்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெபிட்க்கு கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்கணும், கிரெடிட்க்கு கரஸ்பாண்டிங் டெபிட் இருக்கணும். அப்போ இங்கே டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணுன்றதுனால இப்போ இந்த 4 லேக் ப்ளஸ் 5 லேக் இங்கே 9 லேக் வந்துருச்சு. ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு ஏ அண்ட் மணி ரிசீவ் த்ரூ ஆர்டிஜிஎஸ். ஏக்கு வந்து நம்ம கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ சேல்ஸ்க்கான என்ட்ரி என்ன, நமக்கு வந்து நார்மலாக சொல்ல போனோன்னா கேஷ் சேல்ஸ் பண்ணோன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். இங்கே த்ரூ ஆர்டிஜிஎஸ்ன்னு சொன்னதுனால பேங்க்கில் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். பாருங்கள், 2,50,000 2,50,000. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சோல்ட் டு Z ஆன் கிரெடிட். கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டுக்கு சேல் பண்ணால் நமக்கு பேங்க் வராது, கேஷ் வராது. அதுக்கு பதிலாக என்ன வரணும், நமக்கு அந்த பேர் வரும், Z வரும் இல்லையா? அப்போ Z டு சேல்ஸ். புரிஞ்சுதா? எஸ். அப்போ 20,000 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, பில் ட்ரான் ஆன் Z அண்ட் அக்செப்டட் பை ஹிம். அதாவது பில்லுன்றது என்னது, நம்ம கேஷ் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இது. சரியா? இப்போ வந்து அதுக்கு பதிலாக பில்லுன்றது ஒரு ப்ராமிசரி நோட். ஐ மீன் ஒரு ஃபார்மெட்டில் நம்ம வந்து இவங்க இவ்வளோ ரூபா இப்போ இந்த டேட்டுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை தான் பில்லுன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு Z. யார் கொடுக்குறது, அதை அக்செப்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z. Z தானே நமக்கு பணம் தரணும், அதனால் Z வந்து கிவ்வேர். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது, பில்ஸ் ரிசீவபிள்ஸ்ன்றது நமக்கு ரியல் அக்கௌண்ட் மாதிரி, அதாவது கேஷ் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு Z அக்கௌண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த பில்லை வந்து பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து இதை என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்க பில்லை நம்ம பேங்க்குக்கிட்ட கொடுக்க போகிறோம். அப்போ கோஸ் அவுட், அப்போ கிரெடிட் பண்ணணும். ஆனால் பேங்க் எவ்வளோ கொடுக்குது, 19,000 தான் தருது. அப்போ என்ன சொன்னேன் நான், டிஸ்கவுண்ட் ஒரு 1,000 சொன்னேன். பாருங்கள், பேங்க்கு கொடுக்கறது 19,000, நம்ம ரிசீவ் பண்ணுற கேஷ் வந்து 20,000, பில்லுக்கு 19,000 தான் ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து பேங்க் எடுத்துக்கிறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸ் நாமினலில். அப்போ அதனால அதை டெபிட் பண்ணுறோம், பில்ஸ் ரிசீவபிள்ஸ் கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா இதை நம்ம பேங்க் கிட்ட கொடுத்துட்றோம். ஓகேவா? எஸ். 20,000 பில்லுக்கு 19,000 பேங்க் தராங்க, டிஸ்கவுண்ட் 1,000 எடுத்துக்கிட்டு. ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்ஸ் சோல்ட் டு M ஆன் கிரெடிட். இது நமக்கு தெரிஞ்சது தான், கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டில். கிரெடிட்னும் போது அந்த பேர் வரும் M டு சேல்ஸ், அவ்வளோதான். ஓகே, கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ். இது என்ன சொன்னேன் நான், எப்படி நம்ம ஒரு சேலரி ரெண்ட் எல்லாம் பே பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸாக எடுத்துக்கிறோம். அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், சேல்ஸ்க்காக நம்ம இது பண்ணுறது. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் டூ என்ன பண்ணோன்னா, இது கூட்ஸை கொடுக்குறாங்க. கூட்ஸ் அப்படின்னும் போது நம்ம பர்ச்சேஸ்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும், கூட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாருங்கள், சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். புரிஞ்சுதா? சேல்ஸ் ப்ரமோஷன்றது ஜஸ்ட்
அதர் எக்ஸ்பென்சஸ், இதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, இங்கே பர்ச்சேஸ் ஏன் வருதுன்னா நம்மக்கிட்ட இருக்க கூட்ஸை நம்ம கொடுக்கறதுனால நம்ம பர்ச்சேஸ்லேருந்து கொடுக்குறோம். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். எப்படி நான் சொன்னேன், கேஷ் எடுத்துக்கிற மாதிரி இங்கே கூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸ் யூஸ்ன்னா அது ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸாக தான் இது கன்சிடர் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ். ஏன் இங்கே பர்ச்சேஸ் போட்டிருக்கோம், கூட்ஸ் எடுத்துக்கிறதுனால. கேஷாக இருந்துச்சுன்னா கேஷ்ன்னு போடுவோம். இப்போ இங்கே கூட்ஸுன்றதுனால நம்ம வந்து பர்ச்சேஸ்ன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எம் பிகம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி 80 பைசே per rupee இஸ் ரிசீவ்ட் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். எம் கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, அப்போ வந்து டெபிட்டில் வாட் கம்ஸ் இன், கேஷ் வருது. ஆனால் எவ்வளோ வருது, 80 பைசே தான் வருது ஒரு ரூபாய்க்கும். ஆனால் எம் தர வேண்டியது எவ்வளவு, 12,000 தரணும். பாருங்கள், கிரெடிட்டில் சேல் பண்ணோம்ல 12,000க்கு. அப்போ 12,000 இன்ட்டு 80 பைசே, அப்போ 9,600. ஓகே, யார் கொடுக்குறாரு, எம் கிவ்வர், அது 12,000 போட்டாச்சு. இந்த பேட் டெட்ஸ், பேட் டெட்ஸ்ன்றது 2,400 அவர் தரலை. பிகாஸ் அவர் இன்சால்வெண்ட் ஆனதுனால அவரால் 9,600 தான் தர முடிஞ்சுது. ஓகேவா, எஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் பேங்க் இஸ் டிஸ்ஆனர்ட். பில் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டிஸ்ஆனர் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி எழுதணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டு Z, இதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள்ஸ் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த டெபிட்டும் இந்த கிரெடிட்டும் கேன்சல் ஆகிட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு Zன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ரிவர்ஸ் பண்ணணும். இந்த டிஸ்கவுண்ட்டெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, அது பேங்க் டிஸ்கவுண்ட் எடுத்தது, அவ்வளோதான். இப்போ அது டிஸானர் ஆனதுனால Z அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். அதாவது இந்த 2 என்ட்ரியை பாருங்கள், இந்த பில்ஸ் ரிசீவபிள்ஸ்ன்றது டெபிட், இந்த பில்ஸ் ரிசீவபிள்ஸ்ன்றது கிரெடிட். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். டெபிட்டும் கிரெடிட்டும் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிட்டு இந்த Z வந்து நமக்கு இப்போ கிரெடிட்டில் வந்துடும். பிகாஸ் இது ரெண்டும் டெபிட்டில் இருக்குது, இது கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து Zன்றது கிரெடிட்டில் வந்துடும். அப்போ அது அப்படியே ரிவர்ஸ் டிஸானர்னும் போது Z அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியாது, பேங்க் எடுத்துக்கிச்சு இல்லை, அது அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ திரும்பி எல்லாம் அது தராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்குக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ டிஸானர் ஆயிடுச்சுன்னா பேங்க் நமக்கு அந்த டிஸ்கவுண்ட்டை திருப்பி தருமா அப்படின்னா தராது. அந்த 20,000 மட்டும்தான் நம்ம அப்படியே டிஸானர் ஆகும். புரிஞ்சுதா, எஸ். இப்போ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது, எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அந்த ப்ராப்ளம் உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.